கண்டனு பிறந்து இடுப்புல உட்காந்து இடுப்பு வச்சுச்சுரா அவனுக்கு இடம் விட்டு போச்சு போச்சா ஏண்டா 1000 தான் இருந்தாலும் என் பிள்ளடா அவன் என் மகன்டா அது போல நீடோடி காலம் இந்த போத்தி அம்மனுடைய பிறகு ஆறுதல் பெற்று நீடோடி காலம் வர வேண்டும் என்று அப்பா நீங்க யாரு அப்பா தந்தை தந்தை நீங்க யார் தாய் 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 தந்தை யாரு நாடகசாலை தேடி ராஜபேட்டைக்கு வர வேண்டிய விசேடம் மகனே எப்படி என்றால் எங்களுக்கும் 2 பேர்களுக்கும் வயதாகி கொண்டே இருக்கிறது காடு வாவா அது போல இருக்குது அதனால மகனே உனக்கு திருமணம் பண்ணலான்னு ஒரு யோசனை நான் என்ன சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4 பேரும் மாசாவது அறுபது எல்லாமே படிச்சு தேர்ச்சி ஆயிட்டேன் எங்களுக்கு வயதாகி விட்டாரு நான் என்ன சொல்றேன் சொல்லு வார்த்தை தன்னை காலப்பா அதனால கண்ணக்கோலை காட்டி இந்த கண்ணக்கோலை கொண்டு போய் அதாவது அதிக செல்வம் படைத்தவர்காரல பணக்காரர் அண்ணன் அவர்கிட்ட காட்டினா அந்த கதவாகப்பட்டு திறக்கப்படும் அந்த கஜானா இருக்க முடியாத அனைத்துக்குள்ள கொண்டு வந்து நாம் செய்த தொழில் இந்த நாட்டு மக்களுக்கும் நமக்கும் நான் உண்டு கழித்து வந்தோம் என்னுடைய தொழில் என்னன்னு கேட்டா கள்ளத்தனம் செய்வது திருட்டுதான் செய்வது திறன சொல்றப்பா ஆமா அது எவ்வளவு பெரிய தொழில் தெரியுமா ஒரு பையன் தன்மை போலவே தந்தை சொல்லக்கூடிய வார்த்தை கேட்க வேண்டும். நம்முடைய தொழில் கள்ளத்தனம் திருடியே மக்களை கொடுப்பது வழக்கம். அயல்நாடு சென்று ஆமா
கருத்திலே இருக்கக்கூடிய கண்ணக்கோளை சாத்தினால் அவர் நித்திரை அடைவார்கள். அவர் நித்திரை அடைகின்ற தருவாயில் அப்படியே அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய திரவியங்களை களவாடி கொண்டு வந்து நாமும் உண்டு நாட்டு மக்களுக்கு கொடுப்பது என் வழக்கம். அத்தன்மை போலவே இதோ கண்ணைக்கோள் தருகிறேன். அவங்க பெற்றுண்டு எங்கெல்லாம் சேர்ந்து திறமையை கொண்டு வர வேண்டுமோ இந்த திறமையை கொண்டு வந்து மக்களை பாதுகாக்க வேண்டும். இந்த தொழில் செய்து வந்த நான் குலத்தொழில் நான் சொல்றது என்னன்னா, இப்ப இவர் யாரு? இவர் இந்த நாட்டுக்கு இவரு கீழே எத்தனை மக்கள் இருக்காங்க? குடிமக்கள். இந்த மக்களுக்கு எல்லாம் சோறு போடுறது எந்த வேலை? அரசர் வேலை தானே. அரசருக்கு இப்ப வருமானம் இல்ல. அதனால அவர்கிட்ட இருக்கக்கூடிய கண்ணக்கோலை எடுத்து வைப்பது, திருடுவது, இருக்கிறவங்க கிட்ட திருடுவது, இல்லாதவங்களுக்கு கொடுப்பது. இது யாரு வேலை? அரசன் வேலை. அரசனா ஒப்பனா எங்க அப்பா எங்க அப்பா வேலை. அரச வேற. குடும்பம் இப்ப யாருடைய குடும்பம்? இவர் யாரு? எங்க அப்பா. நீ யாரு? பிள்ளை. இந்த நாட்டுக்கு இவர் யாரு? அரசன். இந்த நாட்டுக்கு நீ யாரு? அரசன். அது யாரு? அம்மா. அம்மா நிஜமா உனக்கு அம்மாவா? சரி வா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த நாட்டு மக்களுடைய பசி போகணும். அந்த பசி போகணும்னா போக்குறது யாரோட வேலை? மன்ன வேலை. மன்னன் இல்லாத வேலையில அவன் பிள்ளைக்கு தானே அந்த வேலை. அப்ப நீ என்ன பண்ணணும்? உங்களுக்கு குலத்தொழில் என்ன? திருட்டு வேலை. திருட்டு வேலை. அந்த திருடு போய் திருடிட்டு வா. வருவியா? அப்பா பேச்ச கேளுடா. என்ன சொல்றேன்? அவனை கூப்பிடுறேன். நான் தான் நிக்கிறேன். இந்த கண்ணக்கோலை வைத்து தாயும் தந்தை இடத்திலே திருட வேண்டும். ஏன்னா நீங்க மகாராசா உள்ள போ. இங்க வாங்க. திருடுற வேலை வந்து திருட்டு பயிர் தான் போகும். நம்ம ராஜ பரம்பரை. நான் என்ன சொல்றேன்னா, என் வழி நல்ல வழியா இருந்தா உங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லு. என் வழி கெட்ட வழியா இருந்தா நீ என்ன வேணா செய். நான் என்ன சொல்றேன், திருட்டு வேலை பண்ணிதான் இந்த மக்களுக்கு சோறு போகணும்னு அவசியம் இல்லை. இல்லையா? நம்ம நாட்டுல எவ்வளவு இடம் இருக்கு. இந்த கள்ளிக்காட்டை அழிக்க வேண்டும். இந்த ஏறு உழ வேண்டும். ஏறு உழணும். முதல்ல இந்த திச்சு வேலைங்க நிறுத்தணும். அப்ப போய் பயிர் தொழில செய்ய வேணும்னு போய் சொல்லு போ. ஆமா, மலையனூர்ல இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் சங்கராபரணி ஆறு ஆத்த ஓட்டி பயிர் வச்சிடலாம். சங்கராபரணி ஆறா? கள்ளிக்காடு. கள்ளிக்காட்டை அழிக்க வேண்டும். ஏறு உழுத வேண்டும். விவசாயம் செய்ய வேண்டும். வரக்கூடிய வருமானத்தை கொண்டு குடிமக்களை காண வேண்டும். எந்த போதிலும் தாய் தந்தையை திருப்பணும். நான் விழுப்புரம் போய் பண்ணையில் வாங்கி தர்றேன். எல்லாம் வரையும் இந்த கள்ளத்தனத்தை, இந்த கள்ள தொழிலை யாரும் தந்த இடத்திலே காண்பிக்க வேண்டும். ஆமா, வீட்டுல நான் வந்து திருடி இருக்கணும் வச்சுக்கோ. ஆமா, ஆள் தெரியாத மனசு எவ்வளவு வேதனைப்படும். கட்டி வாய கட்டி சேர்த்து வச்சுக்கிட்டு திரும்பி போனா எவ்வளவு பாவம், என்ன சாபம் உருவாளுப்பா. ஆமா, பாவம் தான் அது. அதனால வேண்டி இந்த கள்ளத்தன வேலையை, நம்ம திருட்டு தொழில நம்ம வீட்டிலேயே காட்டணும். நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். உள்ள வரான். எல்லாம் ஊருக்கு சொல்லிட்டான். அசோகபுரம் திருமலவாசன் தாலி இறங்க போறாங்க. அம்மா தாலியோ உஷாரா இருக்கு. யாருக்கு தெரியாது தாலி அர்த்தம் போட்டு போயிருக்காங்க. கண்ணக்கோளை சாத்த வேண்டும். சாத்து ஏன் கள்ள தொழில் செய்யணும்? தாலி அறுத்துட்டியா? தாலி அறுத்துருக்கியோ? அம்மா தாலி அறுக்கிறியா? அப்புறம் அப்பாவுக்கு எதுனா ஆமா ஆமா சரி. நாய் கொலைக்குது, கோழி பூவுதா? கோழி கொலைக்குது, நாய் பூவுது. ஏதுங்கய்யா சீக்கிரம்? ஐயோ
என்னமா என்ன நடந்து என்ன நடந்து மன்னா என்னமா என்னாச்சு யாரோ தாலி காணும் அந்த வேலையை கை விளங்காம போவேன் அந்த வேலையை அவனை லாரி போட்டு தூக்கி போட்டு அடிக்க அவன் வெட்டி வைக்க அவன் பாடிய பத்து எடுத்து வைக்க அவன் உருப்பிடுவானா அவன் அம்மா தாலி அறக்க ஆமா அவன் பாடிய பத்து எடுத்து வைக்க அவன் எப்படி போயிடுவானோ கேள்றா கேள்றா ஐயோ போச்சே வீட்டுல தாலி தாலி அறுத்துட்டான்டா தூங்கி இருக்க சமயத்துல இந்த வேலை செய்து தாலி எடுத்து போயிட்டான்டா அந்த நேரத்துல நம்ம வீட்டுக்குள்ள தாலி அறுத்திருப்பான் அவன் கை குஷ்டம் முடிக்கும் அவன் லாரி அடிக்கும் அங்க இருந்து காட்டாம தாலி அந்த பையா அது அசவும் பையா அதுக்குன்னு வேற ஊருக்கு அடிக்கல உனக்கு வேற ஊருக்கு அடிக்கல அருவா பார்க்க வந்து அங்க இருந்து இவன் தாலி அடிச்சானா நீ வந்த என்ன நேத்து முன்னாடி நல்ல தொழில தாயும் தந்தை ஆமா செய்திருக்கிறேன் அம்மா மகனே என்ன ஆமா பையன் வச்சுக்கிறேன் கையில அட பாவி டேய் பையன் வச்சு மன்னா மன்னா பை வைக்கிறான் உங்க அம்மாவை பாத்துக்கிறேன் நீ உங்க அம்மா சுமங்கலியா அமங்கலியா அம்மங்கலியே உங்க அம்மா சுமங்கலியா அமங்கலியா இவங்க சுமங்கலி நான் அவங்கள கேட்கல உங்க அம்மால கேட்டேன் அமங்கலி உங்க அப்பா இருக்காரா இல்லையா இல்லையே உங்க அப்பா இருந்தா உங்க அம்மா சுமங்கலி ஆமா தாலியாட்ட பையா இப்பதாண்டா வெள்ளாடி இந்த பாரு நிஜமா உங்க அம்மா தாலியாட்ட ஏண்டா அம்மா தாலி எவனா இருப்பானா புள்ள அட கண்டனுக்கு பொறுத்தது ஏண்டா நீ தானே பச்சா அம்மா தாலி அறுத்தனாங்க இந்த கள்ளத்தோலை கொண்டு சென்று அயல் நாட்டிலே ஆமா. கள்ளக்கோலை சாட்சி சாற்றி. அங்க கள்ளத்தொழிலை செய்வோமானால் அவங்க மனநிலை எப்படி பாதிக்கப்படும் அடடா அதுக்காக நீ என்ன பண்ண போற அதனால வேண்டி இந்த கள்ளத்தொழிலை விடுத்து இந்த கள்ளிக்காட்டை அழித்து ஏறி உழுது என்ன, அதுல வரக்கூடிய வெள்ளாமையை கொண்டு இந்த மக்களுக்கு சோறு போட போற ஆமா பொண்டாடி கழுத்துல பாட்டு மாட்டு நீ மாட்டு நீ தாலி எடுத்து போய் நீ முன்னாடி பயிர் தொழில் செய்து இந்த நாட்டு மக்களுக்கு உழைப்பை கற்றுக் கொடுத்து ஆமா. நீயும் மேல வர போற இது அம்மாட்ட சொல்லிட்டு நாட்டுக்கு போய் வேட்டையாட போ மகனே அம்மா, மகனே காட்டகம் சார்ந்து காட்டகம் சார்ந்து வேட்டைகள் ஆடி ஆறிவிட்டு இந்த கள்ளிக்காட்டை அழுத்தி விட்டு ஏறி உழுது விடுதி பயிரிட்டு ஆமா அதுல வரக்கூடிய வெள்ளாமையை கொண்டு இந்த குடிமக்களை காபந்து செய்கிறேன். நீங்க எல்லா இடத்துல இருங்க, நான் காட்டகம் சென்று வரேன். காடு மலையா இருக்குது இதை திருத்தணும்னா இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் என்ன பண்ணணும் கட்டி எறிய காய் வீசணும். ஆமா. முதல்ல மரத்தெல்லாம் வெட்டுங்க அடிக்கடி
சாய்க்கின்ற மரங்களை வெட்டி சாய்க்கிற போது இந்த கள்ளி காட்டிலே மரத்தை நாம எல்லாம் வெட்டிட்டு வந்தோம். ஆமா வருகின்ற பொழுது இங்க வாங்க, இங்க வாங்க. ஏது ஏதோ ஒலி ஒலி ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இந்த கள்ளிக்காட்டை மரங்களை வெட்டி சாய்க்கின்ற தருவாயில் மொட்டை வேப்ப மரம், அந்த வேப்ப மரமானது காக்காகள் அசுத்தமாகிறது. மொட்டை செங்கல் மேடம், செங்கல் மேடையிலே ஒரு அலற சத்தம். ஓம் என்ற ரீங்கார ஒளி. எப்படி? ஓம் ரீம் என்ற ரீங்கார ஒளியானது இந்த செங்கல் மேடையில் கேட்கின்றது. ஆமா, பார்த்தால் அகோரமாக அந்த ஒளியானது கேட்கின்ற போது எனக்கு பயமாக இருக்கிறது. அந்த சத்தம் வருது தெரியுமா? கிட்ட போய் பார்த்தா அது பேயா பிசாசா இல்ல சாமியா இல்ல ஆசாமியான்னு தெரிஞ்சிடும். கிட்ட போய் பாரு, தெய்வமா இருந்தா கோடி ஓடி குலதெய்வமா இருந்தா கோடிச்சு வை வரணும். போ, அந்த சாமி வரும். போய் கிட்ட போய் பாரு. பெண்பாளுடைய குள்ளோசை. அப்ப பெண் சாமியா இருக்கும். ஆமா, இது வந்து ஏதாவது ஒரு சாமியா இருந்தா ஆமா, நீ கோடிக்கக்கூடிய உனக்கு குலதெய்வமா கூட இருக்கலாம். அதனால கூப்பு வரட்டும், பாத்துக்கோ. ஓம் லிங்க ஓம் பஞ்சாட்சரி. ஓம் லிங்க ஓம் பஞ்சாட்சரி. பொருளே வா வா, என் மண்ணுயிர் தாயே வா வா. எங்களை பாதுகாக்கும் அச்சல புதல்வி அம்மா சிங்கவாகனியாலே ஓம் சக்தி தாயே போற்றி. ஓம் சக்தி ஓம் மணி ஓம் மணி. திருட வேண்டும் என்று உரைக்க வேண்டேன். காட்டை அழித்து நாட்டில் பயிர்களெல்லாம் செய்து மக்களுக்கு நான் படியளிப்பேன் என்று காட்டை அழிக்கின்ற போது ஒரு செங்கல் மேடையிலே இருந்து ஓங்கார சத்தம் வந்து கொண்டிருக்கிறது. இது உண்மையான தெய்வமா என்ன என்ற கல்வி காத்தான் அம்மனை கோரிக்க அத்தருணத்திலே அங்காளம்மா பக்தனுக்கு அருள் கொடுக்க வேண்டும் என்று சபை நாடி வருகிறார்.